பொறுத்த வரைக்கும் பரிகாரங்கள் இருக்கு, பரிகாரம் வேலை செய்யுது. அதை பாசிட்டிவா அணுகுனா அது பாசிட்டிவா வேலை செய்யுது, நெகட்டிவா அணுகுனா நெகட்டிவா வேலை செய்யுது. 4 லட்சம் பணம் கொடுக்குறான், போதுன்னு சொல்ல மாட்டோம். இன்னும் 1 லட்சம் சேர்த்து கொடு, போதுன்னு வாயிலிருந்து வராது. சாப்பாட்டுக்கு மட்டும்தான் போதுன்னு வார்த்தை வரும். நல்ல வேலை வேணும் அப்படின்னா அவங்க எந்த நாட்கள்ல எப்போ தானம் பண்ணலாம் உணவை? வேலை வேணும்னு ஆல்ரெடி அவனே பணம் இல்லாம இருக்கான், அவனை போய் நம்ம தானம் பண்ண சொல்ல முடியாது. என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க, சனிக்கிழமையில கல்யாணத்துக்கு என்ன பரிகாரம்னா சிம்பிளான பரிகாரம் நான் சொல்றேன். 27 சுமங்கலிகளுக்கு ஜாக்கெட் பெட்டு, மஞ்சள். குழந்தை பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளான பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, குழந்தை வேணும்னா குழந்தைங்களோட மனசை சந்தோஷப்படுத்தும். இப்போ பணம் தங்கவே மாட்டேங்குது அப்படின்னா அதுக்கு என்ன சார் பரிகாரம்? ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வீட்டுல தீர்த்தம் குடிப்போம்ல, அந்த தீர்த்தத்துல பச்சை கற்பூரம். ஒரு சில வரக்கூடாத நேரங்கள்ல சில பெண்கள் பூ படைஞ்சிருவாங்க. ஒன்றும் இல்லை மேடம், ஒரு 1 லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கிட்டு போயிட்டு விநாயகர் பெருமானுக்கு தானமா கொடுத்துருங்க. பரிகாரம் அப்படின்னாலே மக்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். ஆக்சுவலா வந்து பயமுத்தியே வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் நிறைய ஜோதிடர். ஆமா, இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும். ஒரு முறையான பரிகாரத்தை எப்படி சார் செய்யணும்? முறையான பரிகாரத்தை அவசியம் அவங்களோட குடும்ப ஜோதிடர் யாரோ அவர் கூட இருக்கணும், கூட இருந்து அதை நடத்தி வைக்கணும். சூப்பர். அவர் தான் ஒரு சரியான ஜோசியர். நம்ம கிட்ட நிறைய பேர் வரவங்க எல்லாருமே நீங்க வாங்க நீங்களே வந்து செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க. அதுதான் சரியான முறையும் கூட. ஏதோ போனோம் அவர்கிட்ட பார்த்தோம் அதோட முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகி போறது கிடையாது. காலகாலத்துக்கு இது நிலைச்சி இருக்கணும். ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி அந்த பொண்ணுக்கு குழந்தை பிறந்து அந்த பொண்ணு வயசுக்கு ஏஜ் அட்டன் பண்ணி அதுக்கு பிறகு நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்குறாங்க. ஸோ இந்த 15 வருஷம் ஜர்னிங்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஆரம்ப காலத்துல இருந்து இத்தனை வருஷம் ஒரே ஃபேமிலி தொடர்ந்து நம்ம கிட்ட பார்க்குறாங்கன்னா அதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு, நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கு. ஸோ நம்ம சொன்ன பரிகாரத்தெல்லாம் நடந்துடுச்சுன்னு நான் சொல்லவே மாட்டேன். அந்த பொண்ணு நம்ம சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க, அந்த பொண்ணோட வீட்டில் இருக்கிறவங்களும் ஃபாலோ பண்ணாங்க. வந்தாங்க, சார் இது மாதிரி கல்யாணம் லேட் ஆகிட்டே இருக்கு, என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டாங்க. இந்த பரிகாரம் பண்ணுங்க சார், செலவில்லாத பரிகாரம் தான், இதை பண்ணுங்க கல்யாணம் ஆகிடும் சொன்னோம். அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு பிடிச்ச பையனே கிடைச்சாங்க. சீக்கிரமே கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகிட்டு சார், குழந்தை பிறக்கலன்னாங்க. சரி இந்த பரிகாரம் பண்ணுங்கன்னு சொன்னோம். அடுத்த வருஷமே குழந்தை பிறந்துடுச்சு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வீடு கட்டணும், அதுக்கு என்ன சார் பண்ணலாம்னு சொல்லி கேட்டாங்க. நானே போய் செஞ்சு வச்சேன், வீடு கட்டிட்டாங்க. ஸோ வருஷலாம் ஒவ்வொன்றா நடக்க அவங்களுக்கே ஒரு நம்பிக்கை வந்து நம்ம குடும்ப ஜோதிடராக அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. என்ன மாதிரியான பரிகாரத்துக்கு வந்து நிறைய செலவாகும் சார் உங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? என்னோட அனுபவத்துல பாத்தீங்கன்னா நிறைய செலவாகிறது ஹோமங்கள் பூஜைகள் தான். அதுக்குதான் செலவாகும். என்னை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் 20,000, அதுக்கு மேல ஆக போறது இல்லை. ஏன் சார் ஹோமங்கள் வளர்க்கணும்? ஹோமங்கள்ல நிறைய ரகசியம் இருக்கு மேடம். அதாவது நான் வந்து பொதுவாக கேஸ்ட் நான் வெளில சொல்றது இல்லை, ஆனாலும் இந்த நேரத்தில் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. நாங்கள் வந்து தெலுங்கு பேசக்கூடிய பிராமணர்கள். ஸோ ஏன் ஜோதிடம் மட்டும் இல்லாமல் இந்த இதை நம்ம ஒன்று சேர்க்கிறோம், பரிகாரத்தில் இதை ஒன்று சேர்க்கிறோம் அப்படின்னாக்கா, இல்லை ஒரு ரகசியம் ஒன்று இருக்குது. இது 8 தசை இருக்குல்ல, 8 தசையில இந்திரன், அக்னி, யமன், வருணன், வாயு, குபேரன் சொல்லி 8 தசை தெய்வங்கள் இருக்காங்க. அந்த 8 பேரும் எப்பவுமே அவங்கள வந்து நல்லா இருங்க நல்லா இருங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்திட்டே இருக்காங்க. எப்போ பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் வாழ்த்திட்டே இருக்காங்க. அந்த மாதிரி வாழ்த்துறவங்க வந்து ததாசு தேவதைகள்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது அப்படியே ஆகட்டும் வாழ்த்துவாங்க. அதனால தான் மறந்து போய் கூட கெட்ட வார்த்தையை யூஸ் பண்ணிடக்கூடாது, கெட்ட விஷயங்களை சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வீட்டில் பெரியவங்க சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கெட்டதை பேசாத, கெட்டதை சொல்லாத, இவன் நல்லதே சொல்லு. ஏன்னா அவங்க ஆசீர்வாதம் பண்ணும்போது நடந்துடும். ஸோ அந்த 8 தசை தெய்வங்களுக்கு ஹோமம் பண்ணுறோம்ல, ஹோமம் பண்ணும்போது இந்திராய சுவாகா, அக்னியே சுவாகா, யமய சுவாகான்னு சொல்லி நம்ம பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது அவங்க வந்து அதில் இன்னும் கொஞ்சம் திருப்தி ஆகி சீக்கிரமாக நடக்கட்டும், உனக்கு லேட்டாக வர ஒரு விஷயம் சீக்கிரம் நடக்கணும்னு சொல்லி சீக்கிரம் நடக்கும். ஸோ இதுதான் அதோட ரகசியம். ஹோமங்கள் பண்ணுறது எதுக்குன்னா அந்த அஷ்டதிக்கு தேவதைகளை திருப்திப்படுத்துறதுக்கு. சரி அப்புறம் ஏன் சார் அந்த ஹோமத்துக்கு கணபதி ஹோமம்னு பேர் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மகா கணபதி வந்து எல்லாருக்கும் ஓனர். சிஎம் இருக்கார்ல, சிஎம் தான் மகா கணபதி. இந்த அஷ்டதிக்கு தேவதைகள் எல்லாருமே எம்எல்ஏ. சிஎம் சொல்றதை எம்எல்ஏ கேட்டுதான் ஆகணும். ஸோ முதல்ல மகா கணபதி வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்திரன், அக்னி, வாயுன்னு இவங்க எல்லாரையும் திருப்திப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நவகிரக ஹோமம் பண்ணணும். நவகிரகங்களுக்கு சூர்யாய சுவாகா, சந்திராய சுவாகான்னு நிறைய மந்திரங்கள் இருக்கு. ஓம் ஜபா குசும சங்காசம் காசிவேய மகாத்துதியும் தமோரியும் சர்வ பாபக்கணம் பணதோஷி திவாகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மந்திரத்தோட அர்த்தம் என்னன்னா, எந்த சூரியனை பார்த்தால்
இந்த மேகக்கூட்டத்தை பார்த்து சூரியனை பார்த்து பனி விலகுதுல்ல, அந்த மாதிரி என்னோட பாவங்கள் எல்லாம் விலகட்டும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அந்த மாதிரி சூரியனை வழிபாடு பண்ணாலும் நம்ம பாவம் எல்லாம் போயிடும்னா, அப்ப எவ்வளவு ஒரு உயர்ந்த கிரகம் சூரியன். ஸோ இந்த மாதிரி 9 கிரகத்துக்கும் தனித்தனியா மந்திரங்கள் இருக்கு. அதெல்லாம் சொல்லி நம்ம பண்ணும்போது நம்மளோட பாவங்கள் குறைந்து புண்ணியம் அதிகரித்து நமக்கு கிடைக்க வேண்டியது சீக்கிரம் கிடைக்கும். இதுதான் அந்த ஹோமத்தோட ரகசியம் இதுதான். இப்போ நிறைய ஜோதிடர்கள் பாத்தீங்கன்னா அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சிருக்காங்க. ஆமா. அதுல நிறைய பேர் சொல்றக்கூடிய ஒரு காமனான விஷயம் என்னன்னு பார்த்தா, பரிகாரம் என்பதே ஒரு மூட நம்பிக்கை, அது ஒரு முட்டாள்தனம். அதாவது வந்து ஜோதிடத்துல பரிகாரமே கிடையாதுன்றாங்களே சார். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ரொம்ப சரியான ஒரு கேள்வி தான் கேட்டிருக்கீங்க. இதுக்கு நிறைய கான்ட்ரோவர்சி இருக்கு. நான் யாரோட பேரையும் நான் குறிப்பிட விரும்பல. நிறைய பேருக்கு மாற்று கருத்து இருக்கலாம். என்னோட பெரிய பெரிய ஜோதிடர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க. அதாவது எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்னோட பல மடங்கு திறமைசாலிங்க இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்கள் இருக்கு. பரிகாரம் வேலை செய்யுது. அதை பாசிட்டிவா அணுகுனா அது பாசிட்டிவா வேலை செய்யுது. நெகட்டிவா அணுகுனா நெகட்டிவா வேலை செய்யுது. ஸோ கண்டிப்பா பரிகாரம் இருக்கு. பரிகாரம் செஞ்சா வேலை நடக்கும். பரிகாரத்தை எப்படி செய்யணும்னு தெரியாதவங்களால தான் பரிகாரங்கிறது கெட்ட பேர் வந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் முதல்ல எடுத்தோன்னே ஹோமம் பண்ணுங்க நான் சொல்ல மாட்டேன். எடுத்தோன்னே முதல்ல உணவு கொடுங்க. இப்ப சூரியனால பாதிப்பா, ஞாயிற்றுக்கிழமையில உணவு கொடுங்க. சந்திரனால பாதிப்பா, திங்கட்கிழமையில உணவு கொடுங்க. செவ்வாய் தோஷமா, செவ்வாய்க்கிழமையில உணவு கொடுங்க. அதை யாருமே செய்ய மாட்டேங்கிறாங்க. அதான் வருத்தம். நம்ம சொல்றோம், அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. என்ன சார் சாப்பாடு கொடுத்தா போயிடுமா அப்படின்னா, இப்போ தானம் எப்பயுமே வந்து நம்ம வந்து உணவு கொடுக்குறோம்ல, உணவு கொடுத்தா மட்டும்தான் போதுங்கிற வார்த்தை வரும். 4 இட்லி சாப்பிட்றோம் போதும்னு அப்பதான் சொல்லுவோம். இதே இன்னொருத்த வந்து 4 லட்சம் பணம் கொடுக்குறான் போதும்னு சொல்ல மாட்டோம். இன்னும் 1 லட்சம் சேர்த்து கொடு, 5 லட்சம் கொடு, 6 லட்சம் கொடுன்னு கேட்போமே தவிர போதுன்னு வாயிலேருந்து வராது. சாப்பாட்டுக்கு மட்டும்தான் போதுன்னு வார்த்தை வரும். எந்த ஒரு விஷயத்துக்கு போதுன்னு சொல்றானோ அதான் உயர்ந்த தானம். ஸோ உணவு தானம், தண்ணீர் தானத்தை விட உயர்ந்த தானம் எதுவுமே கிடையாது. அதை தயவு செஞ்சு பண்ணுங்க. பண்ணா எல்லாருமே நல்லா இருப்பீங்க. தானம் பண்ணா நல்லதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நான் இந்த காமனா ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து நல்ல வேலை வேணும் அப்படின்னா அவங்க எந்த நாட்கள்ல எப்போ தானம் பண்ணலாம் உணவை? கரெக்ட். வேலை வேணும்னு ஆல்ரெடி அவனே பணம் இல்லாம இருக்கான். அவனை போய் நம்ம தானம் பண்ண சொல்ல முடியாது. என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சனிக்கிழமையில விநாயகருக்கு அருகம்புல் மாலை போட்டு வழிபாடு பண்ணுங்க. பச்சரிசி இருக்குல்ல, பச்சரிசியை தூள் பண்ணி அதாவது எறும்பு புத்துல போய் தூவி விட்டுட்டு வந்துருங்க. அவ்வளவுதான். சீக்கிரம் வேலை கிடைச்சிரும். ஆனா தொடர்ந்து பண்ணணும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் பண்ணணும். கல்யாணம் கைகூடி வரணும். எந்த நாள்ல உணவை தானமா அளிக்கலாம்? சரி, நல்ல வேலை இருக்கிற ஒருத்தர் தான் கல்யாணம் பண்ண முடியும். ஸோ வேலைக்கு கிடைச்சிடுச்சு, வேலைக்கு நம்ம பரிகாரம் சொல்றோம். வேலை கிடைச்சிடுச்சு, அடுத்து கல்யாணம் பண்ணணும். கல்யாணத்துக்கு என்ன பரிகாரம்னா சிம்பிளான பரிகாரம் நான் சொல்றேன். 27 சுமங்கலிகளுக்கு ஜாக்கெட் பிட்டு, மஞ்சள், குங்குமம், வாழைப்பழம், வெத்தலை பாக்கு, 21 ரூபா பணம் வச்சு அவசியம் அவங்க 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களா இருக்கணும். அவங்களுக்கு வச்சு கொடுத்து ஆசீர்வாதம் வாங்க. சீக்கிரம் கல்யாணம். சூப்பர் சார். அடுத்து குழந்தை வேணும்னா குழந்தை பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளான பரிகாரம் என்ன அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, குழந்தை வேணும்னா குழந்தைங்களோட மனசை சந்தோஷப்படுத்தணும். ஸோ ஒவ்வொரு குழந்தை இல்லாத தம்பதியும் ஒவ்வொரு புதன்கிழமையும், புதன் வந்து ஏன் புதனை சொல்றோம் அப்படின்னா, புதன் வந்து சீக்கிரமா கிடைக்கிறது, குழந்தை கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஸோ புதன்கிழமையில இந்த பானகம் இருக்குல்ல, எலுமிச்சம்பழம் வச்சு ரெடி பண்றோம்ல பானகம், வெல்லம் போட்டு காய்ச்சின பசும்பால், இந்த ரெண்டுத்தையும் எடுத்துட்டு போயிட்டு புதன்கிழமை பெருமாள் கோயில்ல போயிட்டு அங்க விளையாடுற குழந்தைங்களுக்கு கொடுங்க. குழந்தைங்க எந்த அளவுக்கு குடிச்சிட்டு ஹாப்பியா இருக்காங்களோ, சந்தோஷப்படுறாங்களோ, அந்த அளவுக்கு சீக்கிரமா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும். ஓகே. இது வந்து சிம்பிள். அடுத்தடுத்த ஸ்டெப்லாம் இருக்குது. இப்ப பணம் தங்கவே மாட்டேங்குது அப்படின்னா அதுக்கு என்ன சார் பரிகாரம்? பணம் தங்காததுக்கு உலகத்துல எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனை இல்லாத ஆளே கிடையாது. நம்ம எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்த மாட்டேங்குது. ஏன்னா தேவைகள் அதிகமாயிட்டு. 10,000 சம்பாதிக்கிறவருக்கு 20,000 வேணும். 20,000 சம்பாதிக்கிறவருக்கு 30,000 வேணும். 30,000 சம்பாதிச்சா 1 லட்சம் வேணும். இந்த மாதிரி தேவைகள் அதிகரிச்சுட்டே போறது ஒரு காரணம். இருந்தாலும் ஒரு எளிய பரிகாரம் ஒன்று சொல்றேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வீட்டுல இந்த தீர்த்தம் குடிப்போம்ல, அந்த தீர்த்தத்துல பச்சை கற்பூரம், ஏலக்காய் நுணுக்கி போட்டு, கிராம்பு போட்டு அதை வந்து தீர்த்தமா சாமிக்கு நைவேத்தியம் போட்டு நீங்களும் சாப்பிடுங்க. கொஞ்சம் கொஞ்சம் தான், அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது, கொஞ்சமா போடணும். அதே மாதிரி வீட்டை எப்பயுமே வாசனையா வச்சுக்கிங்க. எந்த வீடு வந்து நறுமணம் உள்ளதா இருக்கோ, எந்த இடம் வந்து நறுமணம் உள்ளதா இருக்கோ அந்த இடத்துல மகாலட்சுமி இருப்பா. அதே மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? ஓம் ஸ்ரீ தர்ம நிலையாயி நமகா அப்படின்னு சொல்லி இது மகாலட்சுமியோட 108 போற்றியில ரொம்ப முக்கியமான மந்திரம் இதுதான். அந்த தர்ம நிலையாயி நமகா அப்படின்னா என்னன்னா, யார் ஒருத்தர் தர்மம் பண்றாரோ அவர்கிட்ட எப்பவுமே பணம் தங்கும். ஸோ எப்பவுமே நீங்க ஒரு சம்பாதிக்கிறீங்க, ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா
அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் நான் சொல்றது குறைஞ்சபட்சம் 100 ரூபாய்க்கு அன்னதானம் பண்ணுங்க. ஏன் சார் இப்போ நீங்க சொல்றீங்கல்ல, சில பேர் சொல்லுவாங்க எல்லாரும் வீட்லயும் இப்ப இந்த குபேர சிலை வச்சிருக்காங்க. இந்த லாஃபிங் புத்தாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் புத்தாஸ் வச்சிருக்காங்க. ஸோ அந்த புத்தாக்கு முன்னாடி ஒரு சின்ன மண் குடுவையில வந்து ஃபுல்லா சில்லற காசு போட்டு வைங்க. அது நல்ல லக்ஷ்மியை ஈர்க்கும்ன்றாங்களே. இது உண்மையா சார்? இது பரிகாரமா சார்? மேடம் இது வந்து நம்ம பரிகாரம் சொல்ல முடியாது. இது வந்து சைனா வாஸ்து அது. இது லாஃபிங் புத்தாவுக்கும் நம்ம பாரம்பரிய ஜோதிடத்துக்கும் இந்து முறைகளுக்கும் சம்மந்தமே இல்ல. முழுக்க முழுக்க சைனீஸ் மெத்தட். அது சைனீஸ் நம்பிக்கை. அதுக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. ஓகே, ஓகே. வேற என்ன இப்ப பரிகாரம் அப்படின்னாலே பொதுவா இப்ப நம்ம பாரம்பரியம்னு சொல்றீங்க இல்லையா? எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டானே லவங்கம், பட்டை, ஏலக்காய் போட்டு பிரியாணி பண்ற மாரி தான் எல்லாருமே பரிகாரத்த சொல்லிட்டு இருக்கீங்க. நான் தப்பா பேசல. இதெல்லாம் வந்து நம்மளோட மூலிகைன்னு சொல்லலாம். மூலிகை ஒரு சொல்றோம், மசாலாஸ்ன்னு சொல்லுவோம். மசாலாத்துக்கும் பரிகாரத்துக்கும் என்ன சார் சம்பந்தம்? இல்ல மேடம். மசாலான்னு நம்ம எடுத்துக்கிறத விடவும், இங்க எல்லாமே வந்து வந்து பாத்தீங்கன்னா நம்மள சுத்தி தான் இருக்கு. நமக்கு தேவையானது நம்ம கிட்ட தான் இருக்கு. சொல்லுவாங்க. அண்டத்தில் உள்ளதான் பிண்டத்தில் பிண்டத்துல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே நம்மளை சுத்தி தான் இருக்கு. நம்ம தான் வேற எங்கெங்கேயோ தேடிட்டு இருக்கோம். ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு எதுவுமே முடியல கடைசி கட்டம் அப்படின்னாக்க, என்னோட குருநாதர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது. கண்ணை மூடிட்டு மூச்சை கவனி அப்படி சொல்லுவாரு. மூச்சை யார் ஒருத்தர் கவனிக்கிறாரோ அவர் சிந்தனை வந்து தெளிவா இருக்கும். செயல்கள் தெளிவா இருக்கும். அவரோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். நான் எப்பெல்லாம் வந்து மூச்சை கவனிச்சு நான் தியானம் பண்ண ஆரம்பிச்சேனோ அதுலேருந்து என்னோட பலன் சொல்ற மெத்தட் இருக்குல்ல, அது அப்படியே மாறுனுச்சு. ஸோ தலைகீழ மாறுனுச்சு. ஸோ என்னோட அனுபவத்துல இந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது. நீங்க சொன்ன மாதிரி மசாலா பொருட்களால எதுவும் மாற போறதில்லை. பட்டை லவங்கம் அதனால எதுவும் மாற போறதில்லை. நான் சொன்னது என்னன்னா பச்சை கற்பூரம் ஏலக்காய் நான் சொன்னேன். ஏன்னா பச்சை கற்பூரம் ஏலக்காய்ங்கிறது நறுமணம் உள்ள விஷயங்கள். லக்ஷ்மி வாசம். ஓகேவா? லட்சுமி வாசம் பண்ற விஷயங்களை யூஸ் பண்ணும்போது நம்ம வாழ்க்கை சிறப்பா இருக்கும். இன்னொன்னு சார் ஒரு டவுட்னே அப்படின்னு சொல்லலாம். அதாவது பொதுவா பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து சளி பிடிக்குது, ஒரு விக்ஸ் தடவிக்கலாம். எஸ். இல்ல நம்ம ரொம்ப பழைய காலத்துக்கு போனோம் அப்படின்னா சளி பிடிக்குதுன்னா ஏதாவது ஒரு என்ன சொல்லுவாங்க அந்த கற்பூரத்தை தேங்காய் தேய்ச்சி தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி வெத்தலையில வச்சு இதெல்லாம் பரிகாரமா? பரிகாரம் கிடையாது. இதெல்லாம் மருத்துவம் தானே சார்? மருத்துவம் அது. எனக்கு என்ன ஒரு டவுட்னா நான் வந்து மக்களோட சார்பில் கேட்கிறேன். நம்மளோட இயல்பான வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய விஷயங்களே இப்ப நிறைய ஜோதிடர்கள் பரிகாரமா மாத்திட்டாங்களே சார். இல்ல மேடம். அது வந்து அப்படி நீங்க எடுத்துக்க வேணாம். மறந்து போனதை ஞாபகப்படுத்துறாங்கன்னு எடுத்துங்களேன். மறந்து போன விஷயத்தை ஞாபகப்படுத்துறோம் அவ்வளவுதான். ஏன்னா ஜோதிடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா மக்களுக்கு எது தேவையோ அதை கொடு. எதை தின்னா பித்தம் தெளிவுன்னு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நல்லது செய்யணும். அதை வந்து எளிமையா செய்யணும். செலவில்லாம பண்ணணும். அதுக்கு எளிமையா கிடைக்கக்கூடிய விஷயங்களை வச்சு நம்ம பண்றோம். நான் வந்து 1 கோடி ரூபாய் செலவு பண்ணு அப்பதான் நீ நல்லா இருப்பேன்னு சொல்லலை. 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணு அப்பதான் நல்லா இருப்பேன்னு சொல்லலை. ஜஸ்ட் ஒரு 10 ரூபா பச்சை கற்பூரம், 10 ரூபா ஏலக்காய், அதுலயே வேலை முடிஞ்சிடும். அப்புறம் வீடு வாசனையா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? வீட்டை டெய்லி பச்சை கற்பூரம் போட்டு துடைக்கலாம். டெய்லி வீட்டை வந்து துடைக்கணும். அதுதான். அதே மாதிரி டெய்லி வீட்டை வந்து சுத்தம் பண்ணிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். சாம்பிராணி போறதுக்கு அதிகபட்சம் 20 ரூபா செலவாக போகுது. இதெல்லாம் ஒண்ணுக்கு செலவே கிடையாது. எளிமையான விஷயங்கள் தானே. இப்போ சில பேர் தப்பான நேரங்கள்ல எந்த நேரமும் தப்பு ரைட்டுன்னு சொல்ல வரல. பட் ஒரு சில வரக்கூடாத நேரங்கள்ல சில பெண்கள் பூ படைஞ்சிருவாங்க. பூ படையறாங்கன்னா அது அவங்களோட நிறைய விஷயங்களை வந்து மாத்தும். அவங்களோட எதிர்கால கணவரா இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் வந்து மாத்தும். ஸோ இந்த மாதிரி தப்பான நேரங்கள்ல வந்து பூ படையிறது, இல்ல பூ படைஞ்ச உடனே தப்பான ஆட்களை கூப்பிட்டு காட்டுறது, தப்பான நேரத்துல சடங்கு பண்றது, இதெல்லாம் வந்து நிறைய ஒரு தோஷத்தை கொடுக்கும்வாங்க. இதுக்கு பரிகாரம் இருக்கா? இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒரு டாபிக் தான் இது. இதை நான் வந்து ரொம்ப மெச்சூரிட்டியா நான் ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது தவறா போய் சேர்ந்துச்சுன்னா தப்பா போயிடும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எங்க வீட்லயே தங்கச்சி இருக்காங்க, அக்கா இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. ஸோ பூப்படைகிறதுங்கிறது ஒரு புனிதமான ஒரு விஷயம் தான். அதை நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். நான் என்ன சொல்றேன்னா ஒருவேளை தவறான ஒரு விஷயம்னு சொல்றாங்க இல்லையா, ஓப்பனா பேசணும்னா செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை ஓப்பனாவே பேசுறேன். ராவுகாலம் யமகண்டம். நான் ஓப்பனாவே பேசுறேன். செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை ராவுகாலம் யமகண்டத்துல பூப்படைய கூடாதுங்கிறது சாஸ்திரம். ஓகேவா? அது நடந்துருச்சு. அப்ப என்ன சார் பண்ணலாம்னு கேக்குறீங்க. ஒண்ணும் இல்லை மேடம். ஒரு 1 லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கிட்டு போயிட்டு விநாயகர் பெருமானுக்கு தானமா கொடுத்துருங்க. நல்லெண்ணெய் தானம். வேலை முடிஞ்சிச்சு. என் பொண்ணை உன் பொண்ணா பாத்துக்கப்பான்னு சொல்லிட்டு வந்துருங்க. அவ்வளவுதான். அவர் பார்த்துப்பாரு. ஒன்னும் பெரிய போட்டு மண்டை போட்டு பிச்சுட்டு அச்சுச்சோ நடந்துருச்சு ஆஹா ஓகோன்னு கத்தி கூப்பாடெல்லாம் போட வேணாம். சைலண்டா வேலையை முடிச்சிடலாம். ஒரு விஷயம் நடந்துடுச்சு. இப்ப நான் ரோட்ல போயிட்டு இருக்கேன், காலில் அடிபட்டுடுச்சு. அங்கே உட்காந்து அழுதுட்டே இருந்த வேலை நடக்குமா? நடக்காது. அடுத்து என்ன பண்ணணும் அதான் பார்க்கணும். இது நடந்துட்டு அடுத்து அதுக்கு என்ன பண்ணணும்? அவ்வளவுதான். 1 லிட்டர் நல்லெண்ணெய் எடுத்துட்டு போய் விநாயகர் கொடுத்துட்டு அவசியம் அந்த கோயில விளக்கு எரியணும். அந்த மாதிரி கோயில போய் கொடுக்கணும். யூஸ்ஃபுல்லா இருக்கணும். ஓகேவா?
இந்த எண்ணெயை யூஸ் பண்ணி டெய்லி விளக்கேற்றுங்கன்னு சொல்லணும். நான் சொல்ற 1 லிட்டர் சொல்றேன். உங்களால முடிஞ்ச 2 லிட்டர் கூட வாங்கி கொடுங்க. ஒண்ணும் தப்பு இல்ல. எண்ணெய் தானம் பண்ணா தொல்லை போகும்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு நெறைய பெண்களுக்கு இது ஒரு நைட்மேர் அப்படின்னு கூட சொல்லலாம். ம். ஞாயித்துக்கிழமையில வயசுக்கு வந்தா நாய்ப்படாத பாடுன்னு நம்ம ஆ. பெரிய ஆளுங்கெல்லாம் சொல்லி அது எனக்கு டெய்லி கால் வருது. சார் ஞாயித்துக்கிழமை இந்த மாரி ஆயிடுச்சு சார். ஞாயித்துக்கிழமை இந்த மாரி ஆயிடுச்சு சார். எவ்வளோ பேருக்கு நான் அட்வைஸ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்லம்மா. தப்பு இல்ல. நார்மல் பண்ணுங்க. நார்மல் ஆக்குங்க. இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. மொத்தம் 7 கிழமை இருக்கு மேடம். ஆமா. திங்கட்கிழமை ஞாயித்துக்கிழமை வரைக்கும் இருக்கு. ஏதாச்சும் ஒரு கிழமை நடந்து தானே ஆகணும். நான் சொல்லுவேன், அதுக்காக ஞாயித்துக்கிழமை சாப்பிடாம இருப்பீங்களா? ஆ. ஞாயித்துக்கிழமை தூங்காம இருப்பீங்களா? இல்ல ஒரு நல்ல நாள்னா அந்த ஞாயிற்றுக்கிழமை போய் செய்யாம இருப்பீங்களா? ஏதாவது செய்யாம இருக்கீங்களா? ஸோ எல்லாமே நடக்க தான் செய்யும். யாருக்கும் எதுவும் சொல்லி வச்சு நடக்காது. இப்ப நான் பேசிட்டு இருக்கேன். எனக்கே நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு கடவுளுக்கு மட்டும் தான் தெரியும். ஜோசியருக்கு நமக்கே அப்படிங்கிறபோது, சாதாரண மக்களுக்கும் அப்படிதானே. எல்லாருக்குமே தெரியாது. எல்லாமே தெரிஞ்சுட்டா வாழ்க்கை போர் அடிச்சிரும். இப்போ எல்லா ராசிக்காரர்களுமே என்னென்ன கோவிலுக்கு போகணும்னு நீங்க அருமையா சொல்லிருப்பீங்க இல்லையா? ஆமா. கோவிலுக்கு போறதே நம்மளோட கர்ம வினைய உடைச்சிரும். சோ நம்மளோட கோவிலுக்கு தவறாம போனாலே வந்து நம்மளோட நிறைய விஷயங்களுக்கு பரிகாரமா மாறும்ன்றாங்களே, இது உண்மையா சார்? கோயிலுக்கு போறதால வாழ்க்கை மாறுமான்னு கேட்டீங்கன்னா, மாறும் மேடம். என்னன்னா, கோயில்ல வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஒண்ணு இருக்கு. எப்பயுமே இருக்கு. இந்த கோயில், அந்த கோயில் எல்லா கோயில்லயுமே இருக்குது. அங்க போயிட்டு நீங்க ஊர் கதை பேசக்கூடாது. எல்ல அவன் வீட்ல அது நடந்துச்சு, இவன் வீட்ல இது நடந்தது. அது கூட பரவால்ல. இன்னொரு அம்மா இருக்குது. செல்போன் எடுத்துட்டு வந்துருது. எடுத்துட்டு வந்துட்டு கூட பேச ஆள் இல்லையா? ரீல்ஸ். ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசுது. கோவில்ல வந்து கோயில்ல உட்காந்துக்கிட்டே. இந்த மாதிரிடி அதனால இது நடந்தது நான் சொல்றேன். ஏம்மா கோயிலுக்கு வந்து ஏம்மா இப்படி பண்றேன்னு நான் சொல்றேன். கேட்க மாட்டேங்கிறாங்க. அவன் வேலையை பார்த்துட்டு போப்பா. நானே என் கஷ்டத்தை புலம்பிட்டு இருக்கேன்னா, கஷ்டத்தை கடவுள்கிட்ட புலம்புறது தான் நீங்க வந்திருக்கீங்க. சாமி கிட்ட புலம்பணும். அது மனசுக்குள்ள சொல்லி சொல்லணும். அதை விட்டுட்டு ஃபோன் அடிச்சு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு கோயிலுக்கு வந்ததுக்கான பிரயோஜனமே இல்லாம போயிடுது. கோயிலுக்கு வர்றதே எதுக்குன்னு தெரிஞ்சு பண்ணாதான் கரெக்டாக நடக்கும். கோயிலுக்கு வந்து அமைதியா இருக்கணும். யார்கிட்டையும் பேசக்கூடாது. வேகமா நடக்கக்கூடாது. இந்த கோயிலுக்குள்ள வந்தா நிறைய சாஸ்திரம் இருக்கு. கோயிலுக்குள்ள வந்தா எச்சு துப்பக்கூடாது. வேகமா கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. யாருமே கோவப்படக்கூடாது. அது மாதிரி வேகமா நடக்கக்கூடாது. அதே மாதிரி அதிர்ந்து நடக்கக்கூடாது. கொதிக்க கூடாது. எமோஷனல் ஆகக்கூடாது. இது எல்லாமே ஜோதிடம் மட்டும் இல்ல, ஆன்மீகத்திலையும் இருக்குது. கோயிலுக்கு போறதே அமைதியா இருக்கணுங்கிறதுக்காக தான். அங்க வந்துட்டு காய்ச்சி மூச்சுன்னு கத்துனா அப்புறம் என்ன பிரயோஜனம்? கோயிலுக்கு போனா வாழ்க்கை மாறணும்னா இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க, வாழ்க்கை மாறும். சூப்பர் சார். ஸோ பரிகாரத்தை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க சார். ஆமா. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஸோ எளிமையான முறையில கூட பரிகாரம் பண்ணலாம். ஆமா. நம்மளோட நிறைய விஷயங்களை சாதிக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஸோ வரப்போற பதிவுகள்ல நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம் சார். ஆமா. நன்றி. நல்ல வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். தொடர்ச்சியான ஹேர் ஃபால்ஸ், பொடுகு தொல்லை, இளநரை, பேன் தொல்லை இது போன்ற பிரச்சனைகளிலிருந்து உங்களை காக்கக்கூடிய அக்ரினி ஹேர் மேஜிக் ஆயில் 3-in-1 ப்ராடக்ட் வடிவில் ட்ரீட்மெண்ட் ஆயில், ஹேர் growth ஆயில், சில்கி ஷைன் ஷாம்பு வடிவில் வருகிறது. 21 days குட் ரிசல்ட்.